அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2024 நடந்த சிம்பிளிஃபிகேஷன்ஸ் கொஸ்டின்ஸை மட்டும் ஒரு 16 கொஸ்டின்ஸ் நடந்ததுங்க. அந்த 16 கொஸ்டினோட ஆன்சருக்கு தான் நமக்கு பார்க்க போகிறோம். இப்போ புது சிலபஸில் டிஎன்பிசியை பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸுக்கு 15, ரீசனிங்கில் 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பொறுத்து சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு கேள்வி வரலாம், அவ்வளோதாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு ஒன்று விடாமல் மொத்தம் 4 பிடிஎஃப் இருக்கும். 3 பிடிஎஃப் என்னென்னா 2011-19 சிம்பிளிஃபிகேஷன் ஒரு பிடிஎஃப் இருக்கும், 2022-23 ஒரு பிடிஎஃப் இருக்கும், 24 ஒரு பிடிஎஃப் இருக்கும். இந்த 23-24, 22-23 நான் போட்டிருப்பேன். ஸோ நம்ம பாஸ்கர் மேக்ஸ் அகாடமி டெலகிராமில் போய்ட்டு நீங்கள் ஃபைல்ஸை போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது 2024 நடந்த அனைத்து வினாத்தாளையும் தொகுத்து நான் டாபிக் வைஸாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை கொஸ்டின் ஒரு பிடிஎஃப் நான் பாஸ்கர் மேக்ஸில் அனுப்பியிருக்கேன், பார்த்துக்குங்க. ஓகேவா? நம்ம பாஸ்கர் மேக்ஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா குரூப் 4A ரீசனிங் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சார். ஆல்ரெடி 3 பேட்ச் போயிட்டுருக்கு. 4வது பேட்ச் வந்து பிப்ரவரி ஸ்டார்ட் பண்ணுறோம். பிப்ரவரி 1க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ டெய்லி டெஸ்ட்டு இருக்கும். மொத்தம் 100 டெஸ்ட்டு. அந்த 100 டெஸ்ட்டில் 70 வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸாகவும் 30 வந்து ஃபுல் டெஸ்ட்டும் வைக்கிறோம் சார். ஃபுல் டெஸ்ட் எப்படி இருக்குன்னா எவ்ரி சண்டே, ஓகேவா? எவ்ரி சண்டே வந்து ஃபுல் டெஸ்ட் வைக்கிறோம். இந்த 70ல் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 50 வந்து, அதாவது 45 ஒரு 25 அப்படி வைக்கிறோம். 45 பார்த்தீங்கன்னா மேக்ஸு, 25 வந்து ரீசனிங்னு சொல்லிட்டு பிரித்து கொடுக்குறோம் சார். இது மாதிரி கொடுக்குறோம். எல்லா டெஸ்ட்டுக்கும், இந்த 100 டெஸ்ட்டுக்கும் பிடிஎஃப் வடிவில் தான் கொஸ்டின்ஸை கொடுக்குறோம். வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து எல்லா டெஸ்ட்டுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுக்குறோம். அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 500 தான். இது எப்படி சார் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு 10 டெஸ்ட், முதல்ல ஒரு 6 டெஸ்ட்டு அப்படின்னா தனிவட்டி கூட்டத்தில் முடிஞ்சிடும். அப்புறம் 7லேருந்து 12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா HBLS முடிஞ்சிடும். ஸோ இது மாதிரி கோர்வையாக கொடுத்துட்றேன். முதல்ல என்ன இருக்கும், புது புக்கில் இருக்கிற எல்லா கேள்வியும் வந்துடும் சார். அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் 2011லேருந்து 2024 வரைக்கும் எல்லா கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் RS அகர்வால்லேருந்து இது வரைக்கும் கேட்காத கேள்வியாக பார்த்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் கொடுப்போம். ஸோ இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பிக்கும் கலந்துருக்கும். ஓகேவா? அதனால் மாணவர்கள் யாருன்னா புதுசாக படிக்கிறவங்க, ஏற்கனவே படித்த மாணவர்கள் இருந்தால் டெஸ்ட்டு போட்டு பார்க்க நல்லது. வெறும் 500 தான் ஃபீஸு. அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ரைட்டுங்க. சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கொஸ்டின்ஸ் வந்து சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் இப்போ ஒரு 16 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். அதோட ஆன்சருக்கு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். இந்த கேள்வி கொடுத்து எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இது எப்படி போடணும் அப்படின்னா ஷார்ட்கட்டில் போடலாம். முதல்ல இந்த மேலே சிம்பிளை பண்ணுறேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. 2 + 1 மூஞ்சி 5, 5 19/5 அப்படியே தலைக்கையை போட்டோன்னா மேலே 5/19 மாறும். இங்கே பாருங்கள். அடுத்தது 19 38 38 ஓர் 5 5 டிவைட் 19. 38 5 என்ன வரும், 43/19. அப்போ மேலே இது மொத்தம் சிம்பிளை பண்ணால் என்ன கிடைக்குது, 43/19 கிடைக்குது. இப்போ கீழே இருக்கிறத நான் வந்து ஷார்ட்கட்டில் போட போகிறேன். நல்லா கவனிங்க. 1 2 3 4 5 5 வரணுங்க. 1 இந்த 1 போட்டாச்சு. அடுத்து 4 போடுறேன், 4 போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த 1 வரணும்னா இங்கே பாருங்கள், இந்த 4 எடுத்து போய்ட்டு இந்த 1 கூட பெருக்கிட்டு முன்னாடி இருக்கிற வேல்யூ கூட ஆட் பண்ணணும். அவ்வளோதாங்க. நல்லா கவனிங்க. 4 1 4 முன்னாடி இருக்கிற 1 ஆட் பண்ணால் 5. இதுவும் முடிஞ்சிச்சு. அடுத்தது 5 எடுத்து போய்ட்டு 3 கூட பெருக்கிட்டு முன்னாடி இருக்கிற வேல்யூ கூட ஆட் பண்ணணும். 5 எடுத்து 3 5 5 5 4 19. ஸோ இதுவும் முடிஞ்சிச்சு. அடுத்தது 19 எடுத்து போய் 2 கூட பெருக்கிட்டு முன்னாடி இருக்கிற வேல்யூ கூட ஆட் பண்ணணும். 19 2 38 38 ஒரு 5 ஆட் பண்ணால் 43. அப்போ இதோட ஆன்சர் என்னென்னா 43 போட்டுட்டு அதுக்கு கீழே இந்த 19 போட்டுக்கணும் சார். அப்போது இதை மொத்தம் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் 43/19. மேலே பாருங்கள் 43/19, கீழேயும் 43/19. இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் என்னது, எல்லாம் கேன்சல் ஆகிட்டு 1ன்னு வருங்க. ஓகேவா? பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு கேள்விக்கு ஆன்சர் 1. ஓகேவா? இங்கே பாருங்கள் 1 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது இதை 10th புக்கில் இந்த கான்செப்டை கேட்டிருப்பாங்க சார். நிறைய பேர் இதை பெரிய கணக்காக போடுவாங்க. இது ஃபிப்னாசி சீரிஸ் மாதிரி இருக்கும். ஆனால் ஃபிப்னாசி சீரிஸ் கிடையாது. F1ஓட வேல்யூ 1, F2ஓட வேல்யூ 3 அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 3. நல்லா கவனிங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறது என்னென்னா, இங்கே பாருங்கள் என்னுக்கு 10ன்னு கொடுத்தா இங்கே என்ன வரும், F9 F8. அப்போ 8 9 கூட்டுறது தான் 10ன்னு தெரியுது அதுதானே? அப்போ அதே மாதிரி தான் இது அடுத்தது வரணும்னா இது ரெண்டுத்தையும் கூட்டினா வரும் 4, அடுத்து 7, அடுத்து 11. எத்தனாவது உறுப்பு கேட்குறாங்க, F5 தானே? இது F1 F2 F3 F4 F5. அப்போ F5 எவ்வளோ, 11 தானே? அவ்வளோதான் சார் ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. இது மாதிரி ஷார்ட்டாக கற்றுக்குங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது RS அகர்வால் இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே இருக்கும். கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது என்ன கான்செப்டில் போட்டிருப்பாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள். முதல்ல A³ இருக்கும், B³ இருக்கும், C³ -3 ABC டிவைட் கீழே இருக்குது A² + B² + C²
மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சிஏ அப்படின்னு கொடுத்துருக்கான். மேலே இருக்கிறது நம்ம ஃபார்முலாவில் பிரிச்சுனா எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு கண்டிப்பாக கீழே இருக்கிறது கேன்சல் ஆகிற மாதிரி தான். அப்போ கீழே இருக்கிறது தான் மேலே வரும். ஏன்னா ஃபார்முலாவில் பிரிஞ்சது அப்படி தான். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் அதானே மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சிஏ அவ்வளோதாங்க. கீழே என்ன இருக்குது பாருங்கள், அதே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சிஏ இது ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ நமக்கு என்ன வரும், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மட்டும் தான் வரும். இது மூணுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 38 ஒரு 34 ஒரு 28 மொத்தம் ஆட் பண்ணிங்கன்னா 100ன்னு ஆன்சர் கிடச்சிரும் சார். இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆர்எஸ் அவரோட இந்த கொஸ்டின்ஸ் இருக்குது. ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. 2024 நடந்த கொஸ்டின்ஸை மட்டும் நான் போட்டிருக்கேன். 2023 ஃபுல்லாக 2023 எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி நம்ம டெஸ்ட் பேட்சில் கொடுப்போம், பார்த்துக்குங்க. சரிங்க, இதோட வேல்யூ இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு போனாலே நான் என்ன பண்ணுறேன், இதோட வேல்யூ வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டு பக்கம் நான் என்ன பண்ண போகிறேன், கியூப் பண்ண போகிறேன். ஏன்னா இது கியூப் ரூட் இருக்கு இல்லையா, கியூப் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கியூப் ரூட்டு ஓடிடும், 9 மட்டும் வரும் இன்ட்டு கியூப் ரூட் ஆஃப் 9 கியூப் ரூட் ஆஃப் 9 இப்படி போயிட்டு இருக்கும். இன்ஃபினிட்டிவ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் அப்படின்னு மாறும். அதானே இங்கே பாருங்கள், இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு ரெண்டு பக்கமும் கியூப் பண்ணுறேன். கியூப் பண்ணோம்னா இந்த கியூப் ரூட் வரும், 9 மட்டும் வரும். ஓகேவா? சரிங்க, இது முழுக்க இன்ஃபினிட்டி வருது. இது முழுக்க நம்ம எக்ஸ்ன்னு தானே எடுத்துக்கிட்டோம். மேலே பாருங்கள் அப் டு இன்ஃபினிட்டி பொறுத்தேன். அப்போ இது 9xஆக மாறும், இங்கே எக்ஸ் கியூப் மாறும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு. எக்ஸ் ஸ்கொயரு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9னா எக்ஸோட வேல்யூ 3 தான் ஆன்சர். எங்கே இருக்குது பாருங்கள், ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த கொஞ்சம் நல்லா கவனிங்க. இதுவும் ஆர்எஸ் அவரில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான். 3 கலவை பின்னத்தை கொடுத்து இந்த எந்த பின்னத்தை கூட்டம் அது ஒரு முழு எண்ணாகும். முழு எண்ணுன்னா இன்டீஜர். அதானே இங்கே பாருங்கள், 5 நாள் 20 நல்லா கவனிங்க. 5 நாள் 20 20 23/4 புரியுதா? நெக்ஸ்ட்டு 5 நாள் 20 24/5 7 8 56 59/8 புரியுதா? இப்போ எல்லாத்துக்கும் கீழே எல்சி மொத்தம் 40ன்னு வருமா, கீழே 40ன்னு வரும். இங்கே 40ன்னா மேலேங்க 10ஆல் பெருக்கணும், 230. இது 40 வரணும், மேலேங்க 8ஆல் பெருக்கணும். இது 8ஆல் பெருக்கணும் என்ன வரும் அப்படின்னா 192ன்னு வரும். ப்ளஸ் இது மேலேங்க 40 வரணும்னா 5ஆல் பெருக்கணும் இல்லையா, இது 5ஆல் பெருக்கணும்னா 295ன்னு வரும். மேலே இருக்கிற மொத்தம் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 717/40ன்னு வரும். இப்போது நல்லா கவனிங்க, இது 40ஆல் கேன்சல் ஆகிட்டோம். நல்லா கவனிங்க, 40ஆல் கேன்சல் ஆகிட்டு ஒரு முழு எண்ணாக மாறும்னா இது எதில் 40 கேன்சல் ஆகும், எதை கூட்டினா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த 3 கூட்டி பாருங்களேன். 720/40 இது கேன்சல் ஆகும் பாருங்கள். கேன்சல் ஆகிட்டா ஒரு நாள் 4 மீதி 3 8 நாள் 32. ஸோ 18 முழுசாக வருதா. அப்போ முழு எண்ணாக மாறினா அப்போ அந்த 3/40 கூட்டி ஆகணும். அப்போ இது கூட 3/40 கூட்டிட்டோம்னா மேலே 720 கீழே 40 நம்மளுக்கு கேன்சலாக ஒரு முழு எண் கிடைக்குது. ஓகேவா? அப்போ எதை கூட்டணும்னா சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இது நம்ம நிறைய நான் கிளாஸ்லலாம் ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். கீழே 4 நம்பர் இருக்குது அப்படின்னா 2 ஆன்சர், கீழே 2 நம்பர் தான் இருக்குன்னா 4 ஆன்சர்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபார்முலா மேலே கொடுத்துருப்பாங்க. A + ஹோல் ஸ்கொயர் A - ஹோல் ஸ்கொயர். ஃபார்முலா தெரியலனா நான் என்ன சொல்கிறேன், இந்த ஃபார்முலாவில் வருதுன்னா கீழே 4 நம்பர் இருந்தால் 2 ஆன்சர், கீழே 2 நம்பர் இருந்தால் 4 ஆன்சர்னு ஷார்ட்கட்டில் சொல்லுவோம். பட் கணக்காக போட்டு காட்டுறேன் பாருங்கள். மேலே A + ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, A² + B² + 2AB. நெக்ஸ்ட்டு A - ஹோல் சென்டராக ப்ளஸ் தான் இருக்குது. A - ஹோல் ஸ்கொயர் என்ன, A² + B² - 2AB டிவைட் கீழே என்ன இருக்குது, A² + B². ஏன்னா இது ரெண்டும் A, இது ரெண்டும் B. இங்கே பாருங்கள் 2AB கேன்சல் ஆகிடுச்சா. மேலே 2 டைம்ஸ் ஆஃப் A² + B² அப்படின்னு கிடைக்கும். கீழே A² + B² இருக்குது, அது கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ ஆன்சர் என்ன, 2 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? அதனால் பார்த்துக்குங்க. இது மாதிரி மாடல்லாம் ஏகப்பட்ட கேள்வி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. அடுத்தது ஒரு மிகை எண் தகுபின்னம், நல்லா கொஞ்சம் ப்ராப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. தகுபின்னத்திற்கும் அதன் தலைகளுக்கும் பின்னத்திற்கும் உள்ள வித்தியாசம் 9/20 எனில் அந்த பின்னம் யாது? இது மாதிரி கேள்விக்குன்னா நீங்கள் ஆப்ஷன் வச்சே போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இது தகுபின்னம், இது தகுபின்னம், இது தகுபின்னம், இது தகாபின்னம். ஏன்னா தலைமையில் அதிகமாக இருந்தால் தகாது, இம்ப்ராப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ப்ராப்பர். அப்போது இதுக்கு தலைகள் எடுத்தால் என்ன வருங்க, 5/3. 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், 9 - 25
5. அப்போ 16 16/15 அப்படின்னு மாறும். ஆனால் நமக்கு என்ன வரணும்? 9/20 வரணும். இது கிடையாது. இங்கே 10 எடுத்துக்கோங்க. 10/3ன்னு வரும். 30 30. இங்கே 9 100ன்னு வரும். அப்போ இதுவும் வரல பாருங்கள். அப்போ இதுதான் சரியான ஆன்சர். எப்படின்னா இங்கே பாருங்கள், இதோட தலைகை பண்ண எவ்வளோ? 5/4. இங்கே பாருங்கள், 4 நாள் 16, 5 25, கீழே 5 நாள் 20. அப்போ 16ல் 25 9ஆ? 9/20. ஆக்சுவலாக மைனஸ் இல்லை, டிஃப்ரென்ஸ்னால் என்ன பண்ணுவோம்? வித்தியாசம் சொன்னால் எதோனா மாற்றி மாற்றி கழிக்கலாம், டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கணும். அதனால் மைனஸ் சொல்லக்கூடாது. 9/20 கரெக்டாக வருதா? அப்போ சி தான் சரியான ஆன்சர். ஸோ இது மாதிரி கேள்வி கேட்க எக்ஸ் வச்சு கூட போடலாம் சார் இதை, ஓகேவா? பட் இது மாதிரி ஆப்ஷன் வச்சு போடுங்க, ஈஸியாக இருக்கும். அடுத்தது 37 1/2 எத்தனை உள்ளது? இப்போது 100ல் எத்தனை 5 இருக்குதுன்னு கேட்டால் என்ன பண்ணுவோம்? அப்படியே 5ஆல் டிவைட் பண்ணுவோம். ஒரு 5 5 25 100 20 இருக்குது 5 அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் 37 1/2 எத்தனை 1/8 இருக்குன்னா பாருங்கள், 37 1/2 டிவைட் 1/8. இதை கலப்பினத்தில் மாற்றுங்க. 37 2 எவ்வளோ? 64 1 1 65. 65/2 1/8. ஒரு பின்னத்தை இன்னொரு பின்னத்தால் வகுக்கிறோன்னா முதல் பின்னத்தை அப்படியே போடலாம், ரெண்டாவது பின்னத்தை தலைகீழ போடுங்க, அவ்வளோதாங்க. 2 2 4 2 8. 4 65 என்ன வரும்? 300 ஆன்சர். எங்கே இருக்குது பாருங்கள், ஜே தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த கேள்வி பார்த்தோன்னே எல்லாரும் 5ன்னு போட்டுருவாங்க. ஒரு வாட்டி 3ன்னு கேட்டிருந்தாங்க, ஒரு வாட்டி 6ன்னு கேட்டிருந்தாங்க. அப்போ இன்ஃபினிட்டி வரைக்கும் கேட்டு இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதுதானே நான் கணக்கு எப்படி போட்டு காட்டுறேன். பட் இது மாதிரி ஸ்கொயரில் கேட்டிருந்து, ஸ்கொயரில் வந்தால் மட்டும்தான், ஸ்கொயரில் கேட்டிருந்து டாட் டாட் போகுது, சென்ட்ரா ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா டேரெக்டாக இந்த 5 அப்படியே எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். இப்போ 2 பக்கம் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ணால் இந்த 5 அப்படியே இருக்கும். √5 இப்படி போயிட்டே இருக்கும் இன்ஃபினிட்டி வரைக்கும். இங்கே எக்ஸ் ஸ்கொயராக மாறும். அப்போ இது முழுக்க மறுபடியும் எக்ஸ்ன்னு கொஸ்டினில் எடுத்துக்கிறோம். அப்போது 5x = எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸோட வேல்யூ என்ன? 5/1. இதுதான் ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், இது 9th புக்கில் இருக்கிற கொஸ்டின் சார். இது இங்கே பாருங்கள், 9th புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸு. f(x)ன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. என்னென்ன நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 அப்படி போயிட்டே இருக்கும். இசட்னா இன்டீஜர் முழு எண். வரையறுக்கப்பட்ட ஒரு சார்பெனில் எஃப்பின் வீச்சகம். வீச்சகம் அப்படின்னா என்னென்னா ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நல்லா கவனிங்க, இது சார்பகம், இது வீச்சகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நம்ம போடுற வேல்யூலாம் இது என்னென்ன வேல்யூலாம் போடுவோம்? என்னோட வேல்யூ. இங்கே கிடைக்கிறது என்னது? இசட்டு. இது என்னத்துமே இந்த ஃபங்க்ஷனில், இந்த எந்த எஃப்ன்ற ஃபங்க்ஷன் நம்ம போடுறோம் இல்லையா, f(x)ல், அதில் போட்டால் என்னென்னலாம் கிடைக்குதோ அதுதான் சார்புன்னு சொல்லுவோம், வீச்சகம்னு சொல்லுவோம். புரியுதா? இப்போது நீங்கள் 1 2 3 தானே எண்ணு. இதில் இருக்கிற எந்த வேல்யூ எத்துமே இதில் போடுங்க. போட்டாலும் -1க்கு ஹோல் பவர் மேலே 2xன்னு இருக்கிறதால எக்ஸுக்கு நீ எந்த வேல்யூ போட்டாலும் இது ஈவன் நம்பரில் தான் வரும், இரட்டைப்படை எண்ணில் தான் வரும். அப்போ -1க்கு பவரில் இரட்டைப்படை என்ன இருந்தால் ஓகேவா, இங்கே இரட்டைப்படை அப்படின்டா ஆன்சர் +1 மட்டும் தான் வரும். அப்போது 1 மட்டும் தான் நம்மளுக்கு வீச்சகம் கிடைக்கும், மைனஸில் வரவே வராது. புரியுதுங்களா? ஸோ -1க்கு பவரில் இரட்டைப்படை. ஏன் இரட்டைப்படையில் வருதுன்னா இங்கே 2x வெறும் எக்ஸ்னு கொடுத்துருந்தா ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி வரும், சி ஆப்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2xன்னு கொடுக்குறதால இரட்டைப்படையில் தான் கண்டிப்பாக வரும். எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்க பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இப்போ முன்னாடி போட்டோம்லேயே அதே கான்செப்ட் தான். இது எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன், 2x அப்படியே இருக்கட்டும், இங்கே டிவைடில் இருக்கிற இந்த மொத்த வேல்யூ எடுத்து போயிட்டு இந்த 1 கூட மல்டி பண்ணா ஒரு அதே தானே வரும். அப்போ 2x = 1 + 1 / 1 + x / 1 - x. ஓகேவா? இதை மட்டும் நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். எப்படி பண்ணணும்? 1 2 3 4 போடணும்னு சொல்லியிருக்கேன். முதல்ல எக்ஸு 1 - x. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 1ன்னு இருக்குது. அப்போ முன்னாடி அப்படியே ஆட் பண்ணால் போதும். இது ஆட் பண்ணனா வரும் 1 தான் வரும். இது கூட ஆட் பண்ணோம்னா 2 - xன்னு வரும். அப்போ இது மொத்தம் போட்டால் என்ன வரும்னா 2 - x / 1. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2x இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வரும் 2 - x மட்டும் தான். ஏன்னா இது மொத்தம் சிம்பிளிஃபை பண்ணி ஷார்ட்கட்டில் சொல்லியிருக்கேன், அதுதான் இது. ஓகேவா? இப்போ எக்ஸ் ஒரு பக்கம், நம்பர்லாம் ஒரு பக்கத்தில் எடுங்க. 2x ஒரு எக்ஸு = 2, 3x = 2. அப்போ எக்ஸோட வேல்யூ 2/3 எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க சார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது, ஒரு ஃபிபொனாசி தொடரில் 7வது மற்றும் 6வது, இந்த ஃபிபொனாசி தொடரை பற்றி கேள்வி எத்தனை கேள்வி தான் கேட்டிருப்போம். இது வரைக்கும் 8 கேள்வி கேட்டிருக்கேன் சார். ஒரு வாட்டி ஃபிபொனாசி தொடர்னா என்னென்னா 1 2, அதாவது ஸ்டார்டிங் 1
அதே ஒன்று தான், ஏன்னா முன்னாடி எதுவுமே இல்லை. அப்போ முன்னாடி இருக்கிற நம்பரை கூட ஆட் பண்ணி போட்டால் அதுதான் ஃபிப்னாச்சி. 2 ஒன்றா 3, 3 2 5, 5 3 8, 8 5 13, 13 8 21, இப்படி போயிட்டே இருந்தால் ஃபிப்னாச்சி தொடர் சார். ஒரு வாட்டி இந்த தொடரை கொடுத்துட்டு இது என்ன தொடர்னு கேட்டிருந்தான். ஃபிப்னாச்சி தொடர் 10வது உறுப்பு என்னன்னு கேட்டிருந்தான். ஃபிப்னாச்சி தொடர் அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்டிருந்தான். இது மாதிரி 6வது உறுப்பு 7வது உறுப்பு டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேள்வி கேட்டிருந்தான். எல்லாம் இதே தான். ஸோ 6வது உறுப்பு 7வது உறுப்புக்கு டிஃப்ரென்ஸ் கேட்குறதும் ஒன்று தான், அவன் 5வது உறுப்புன்னு கேட்குறதும் ஒன்று தான். 5வது உறுப்பு என்ன வரும் பாருங்க, 1 2 3 4 5, 5 தான் ஆன்சர். இல்லை சார் எனக்கு 7வது உறுப்பு என்ன வருது 13, 6வது உறுப்பு என்ன வருது 8, 13 8 கழிங்க 5 தான் ஆன்சர். புரியுதுங்களா? அப்போ எங்கே இருக்குது, பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 2 அடுத்தடுத்த ஒற்றைப்படை. நல்லா கவனிக்கணும். ஒற்றைப்படையை வந்து முதல்ல எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அடுத்த ஒற்றைப்படை என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் 2 தான் சொல்லணும். ஏன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 போட்டால் அடுத்த நம்பர் வந்துடும். அப்போ முதல் ஒற்றைப்படை எக்ஸ்னா அடுத்த ஒற்றைப்படை என்ன எக்ஸ் ப்ளஸ் 2. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அதான் 200. நம்ம ஆப்ஷன் வச்சு கூட கூட்டி பார்த்து போட்டுருக்கலாம். ஓகேவா? பட் இருந்தாலும் கணக்காக போட்டு காட்டுறேன். அப்போ 2x + 2 = 200. 2x = இந்த 2 அந்த பக்கம் வச்சுன்னா 198. 2 2 9 2 18, 9 2 18. அப்போ எக்ஸோட வேல்யூ 99. அது கூட 2 கூட்டினா என்ன வரும், 101. எங்கே இருக்குது, சி தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் வச்சு கூட கூட்டி போட்டுட்ருக்கலாம் சார், ஆனால் கணக்காக போட்டு காட்டுறது அப்படின்னு உங்களுக்கு போட்டு காட்டுறேன், வேறு ஒன்றும் இல்லைங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இதை சுருக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிக்கணும். மேலே என்ன இருக்குது, 3 காமனாக இருக்கா, 3 வெளியே எடுத்துக்கிட்டேன், y - 1. ஏன்னா இதுலேயும் 3 வந்துருச்சு, இதுலேயும் 3 வந்துருச்சு, கீழே ஒய்ன்னு இருக்குது. அடுத்தது நடுவில் வகுத்தல்னு இருக்குது பாருங்கள், அதை பெருக்கலாக மாற்றிட்டோம்னா கீழே கிட்ட மேலே போய்டும், மேலே கிட்ட கீழே வந்துடும். அப்போ 3y² டிவைட் 7 வெளியே எடுத்துட்டோம்னா y - 1. இதுலேயும் 7 இருக்குது, ரெண்டுத்துலையுமே 7 வெளியே எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள் y - 1 y - 1 கேன்சலா, இந்த ஒய்க்கு இந்த ஒய் கேன்சல் ஆகிடுச்சா. அப்போ மேலே 3 3 9/7 y. அவ்வளோதாங்க. எங்கே ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது லாஸ்ட்டு கேள்வி. இங்கே பாருங்கள், 46க்கு பவரில் 31 இருக்குது. இதோட வேல்யூ கண்டுபிடிச்சா இதோடைய யூனிட் டிஜிட்ஸ் 1ஆம் இலக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. 6க்கு பவர் 1 போட்டால் 6 தான், 6க்கு ஸ்கொயர் போட்டால் 36, 6க்கு க்யூப் போட்டோம்னா 216, 6/4 போட்டோம்னா ஓகேவா, இதுவும் 6ல் தான் முடியும். அப்போ 6க்கு பவரில் எது போட்டாலும் இந்த யூனிட் டிஜிட்ஸ் 6ல் தான் முடியும். புரியுதாங்க? புரியுதா இல்லையா? அப்போ இங்கே பாருங்கள், 6ங்கிறதுக்கு பவரில் நீ எதை போட்டாலும் வர ஆன்சர் என்ன, அது 6ல் தான் முடியும். அப்போ ஏ தான் ஆன்சர். இது ஆர்எஸ் அவரில் இந்த கேள்வி அப்படியே இருக்கும். அப்போ 4 பவரில் இருந்தாலும் கூட கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்குங்க. ஓகேவா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ.